வள்ளிவேலு சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம பேச்சியம்மா இங்கே பாருடா, நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சேன்னா அந்த வள்ளியை மறந்துட்டு ரேணுகா கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படிங்கிறதும் இங்கே பாருமா, நான் அந்த ரஞ்சித் கிட்ட இருந்து வள்ளி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி ஒரு அதிரடியான முடிவெடுத்தேன். இதுக்கு வள்ளிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னை காப்பாற்றுறதுக்காக தான் வள்ளி அப்படி கோச்சில் சொன்னாங்கம்மா. மற்றபடி நானும் அத்தையும் தான் எடுத்த முடிவு அப்படின்னும் போது, அப்படின்னா சரிடா, அதான் வள்ளியே இதில் தலையிடலன்னு சொல்லிட்டல, அப்படின்னா அவளை தூக்கி எறிஞ்சிட்டு வா, ரேணுகா கழுத்தில் தாலி கட்டி அவ கூட சேர்ந்து குடும்பத்தை நடத்து அப்படின்னும் போது, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, இப்போ அந்த பொண்ணு கழுத்தில் இருக்கிற தாலியை அத்துட்டு வர சொல்றீங்களா அப்படின்னும் போது, அப்படின்னா எங்க பொண்ணு வாழ்க்கைக்கு எப்படி போனாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ரேணுகாவோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல, இங்கே பாருங்க, ஆயிரம் தான் இருந்தாலும் வேலுவும் வள்ளியும் தான் காதலிச்சு இருக்காங்க. அப்படி பார்த்தா வேலு ரேணுகா கழுத்தில் தாலி கட்டினாலும் 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு வச்சுட்டு இருக்கீங்களா? அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. எப்பவுமே வேலு வள்ளியை தான் மனசுல நினைச்சிட்டு இருப்பான். இதனால பாலடைய போறது என் வேலு வாழ்க்கை மட்டும் கிடையாது, உங்க பொண்ணு வாழ்க்கை இந்தாமா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்து அடி. நான் தான் சொன்னேன்ல, அங்கேயும் எங்கேயும் சுத்தி அடிச்சு எப்படி நம்ம மேல பழி போடுவாங்க அப்படின்னு கார்த்திக் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வேலு என்ன மன்னிச்சிருமா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனா இந்த விஷயத்துல என்னால ரேணுகா கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னுட்டு வேலுங்கிறது கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரத்னவேல் ரூமில் இருக்காங்க. எப்படியாச்சும் வள்ளியை ரத்னவேல் பார்த்தா கண்டிப்பாக மன்னிச்சு ஏற்றுப்பான். அதுக்கப்புறமா நாம போட்ட திட்டங்கள் எல்லாம் வெஸ்ட் ஆகிடும் அப்படின்னுட்டு வேதநாயகியும் ரஞ்சித்தும் நம்ம வள்ளியை வெளியிலே நிற்க விட்டுடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா மழை அடித்து ஊற்றிட்டு இருக்கு. இந்த பக்கம் வள்ளி அப்பா அப்பா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ ரூமில் இருக்கிற நம்ம ரத்னவேலுக்கு வள்ளி கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் மழை பெய்யுது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. கண்ணாடி போட்டதால வள்ளி வெளியில இருந்து கத்துற சவுண்ட் ரத்னவேலுக்கு பெருசா விளங்குதுல போல இருக்கு. உடனே ஸ்கிரீன் விளக்கிட்டு பாக்குறாங்க. பார்த்தா வள்ளி கொற்ற மலையில நினைச்சிட்டே அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இன்னும் மன்னிச்சிருப்பா அப்படின்னு கையில எடுத்து கும்பிடுறாங்க. இதை பார்த்து ரத்னவேல் அதிர்ச்சியாகி, ஐயோ வள்ளி என்னம்மா இது மலையில நினைச்சிட்டு இருக்க, இருமா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு ரத்னவேல் ஓடி வராங்க. இதை வேதனாயே பார்த்துடுறாங்க. ஐயோ இந்த வள்ளியை ரத்னவேல் பார்த்துட்டான் போல இருக்கே அப்படின்னுட்டு அவங்களும் பின்னாடியே வராங்க. இந்த பக்கம் நம்ம வள்ளி ஓடி போய் அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. வள்ளி என்னம்மா இது மழையில நினைச்சிட்டு இருக்க, உள்ள வர வேண்டியது தானே அப்பா, நான் அந்த வேலுக்கு ஆதரவா சாட்சி சொல்லணும், அதை என்ன உள்ளேயே வரவேணான்னு சொல்லிட்டாங்கப்பா, சத்தியமா சொல்றப்பா, நானும் அந்த வேலு நம்ம குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான், விசுவாசமா இருந்திருக்கான், அவனை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் அந்த விசுவாசத்துக்காக தான் இப்படி சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா, எனக்கு தெரியாம தான் அந்த வேலு என் கழுத்துல தாலி கட்டினா, மற்றபடி நான் உங்க பிள்ளைப்பா, இப்ப கூட நீ எனக்கு வேணாடான்னு என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு தான் வந்திருக்காப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டப்பா, என்ன நம்புங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அழல அழுதுட்டு இருக்காங்க. சரிம்மா அழாதம்மா அழாத அப்படின்னு ஆறுதல் சொல்லும் போது, இங்க பாரு ரத்னவேல், அப்படிப்பட்டவ எதுக்கு அவனை வெளியில எடுக்கட்டும், உள்ளேயே போகட்டும்னு விட வேண்டியதானே அப்படின்னதும், இங்க பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன், வேலுவுக்கு ஒரு நன்றி கடனுக்காகத்தான் நான் இவ்வளவு பண்ணேன், இவ்வளவு பெரிய தப்புகள் நடந்தும் அவன் நம்ம வீட்டுக்கு பண்ண நல்லதுகளும் மறக்க கூடாது இல்லையா அப்படின்னு வழி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஜானகி வேலு 2 பேரும் வராங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இந்த நடந்த பிரச்சனைகளுக்கும் வள்ளி மேடத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அத்தை சொல்லித்தான் நான் தாலி கட்டினேன், ஆனா இதுல என்னோட திட்டம் மட்டும்தான் இருக்கு, இதுக்கும் வள்ளிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு போதும். இந்த பக்கம் நம்ம ரத்னவேல், இங்க பாருமா வள்ளி, நீ கோர்ட்ஸ்ல அவனுக்கு ஆதரவா பதில் சொன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப எனக்கு இந்த இடத்துல தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், உனக்கு வேலை முக்கியமா இல்ல இந்த அப்பா முக்கியமா, நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னும் போதும் உடனே வள்ளி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து, எனக்கு வேலை முக்கியம் இல்லப்பா, நீங்க தான் முக்கியப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதும் அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. பாத்தியா ஜானகி, எப்படியோ என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தானே வேலுவை வச்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட பார்த்தேன், இப்ப பாத்தியா அவ என் பொண்ணுடி, இனி உன்னால எதுவுமே கிழிக்க முடியாது, இங்க பாருடா, அதான் என் பொண்ணே சொல்லிட்டால, நீ வேணான்னு ஒழுங்கு மரியாதையா இங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லி ரத்னவேல் நம்ம வேலனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து வேதநாயகி, இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா நீ ஏன் முக்கியம்னு சொல்லிட்டா, அப்படி இருக்கும்போது அவனே வேணானா அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்கு இவ கழுத்துல கிடக்கு, பேசாம அந்த தாலியை அத்தறிய சொல்லு அப்படின்னதும் ஜானகியும் வள்ளியும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிச்சிருது.